ட்ரிப்பர் ஹாஸ்டல் இது வந்துட்டு 8 பீப்பிள் தங்குற மாதிரி மிக்ஸ்டு டார்ம் தான் இது. இங்கே தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். பெட்ஸ் வந்து ஆக்சுவலாக டெய்லியுமே சேஞ்ச் பண்ணிடுவாங்க. பாத்ரூமே ரொம்ப நீட்டாக தான் இருந்துச்சு. நம்ம தங்குறோமோ இல்லையோ டெய்லியும் பெட் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ரூமை விட்டு வெளியே வந்தோடனே கஃபே, ரிசப்ஷன் இருக்கும். இந்த ரிசப்ஷன் தாண்டினோடனே இந்த பீச் சைடு வந்துடும். இங்கேயே நம்ம உட்காந்து ஃபுட் சாப்பிட்றோம்னு சாப்பிடலாம். நைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். வெளியே அப்படியே பார்த்தீங்கன்னா வாலிபால் பிட்ச் இருக்கும் ஒன்று. அங்கே நம்ம விளாண்டுலாம் விளாண்டுக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம விளாட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது கோவானா கூட்டம் அதிகமாக இருக்கனால நம்ம நிறைய இது பண்ண முடியாது. சும்மா விளாட்றதா இருக்கணும். பீச் சைட்லலாம் பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஒரு சில இடத்துல பண்ணலாம், எல்லா இடத்துலையும் பண்ண முடியாது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. நீங்கள் எங்கே வேணால் விளாட்லாம், யாரும் எதுவும் கேட்கவும் மாட்டாங்க. ஏன்னா பீப்புள் ரொம்பவே கம்மி தான், ரொம்ப கம்மியாக தான் வருவாங்க இங்கே. இதுவும் சீசன் டைம்லேயே எனக்கு தெரிஞ்சு சீசன் டைம் தான் சொன்னாங்க என்கிட்ட. ஆனால் அப்போயே பீப்புள் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ரூம்ஸ்லாம் ஃபுல் ஆகிடுச்சு தான், ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா ஆள் கம்மியாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இதுதான் கஃபெட்டேரியாவும் ரிசப்ஷன் கலந்த இடம். இங்கே அப்படியே ஸ்ட்ரீட்டாக தெரியுதுல்ல, அதுதான் ரிசப்ஷன். இங்கே வந்துட்டு ஃபுல் கஃபெட்டேரியா தான். பின்னாடி சைட் கிச்சன் இருக்குது. உங்களுக்கு இங்கே ஸ்டாண்டில் தெரிய பேக்ஸ்லாம் டென்ட்டில் ஸ்டே பண்ணுறாங்க வைக்கிறது. அப்புறம் பின்னாடி இருக்க பேக்ஸ்லாம் இப்போ கிளம்பிடுவாங்க நிறைய பேர், அவங்க வச்சுருந்தாங்க. டென்ட் ஸ்டே தான் ப்ரைஸ் இருக்கிறதுலே கம்மி, 300 சம்திங் தான். இதுவும் நீங்கள் சில டைம் ஆஃபர்லாம் போட்டிங்கன்னா 150 அந்த ரேஞ்சுக்கே வரும். ஆனால் என்ன மைனஸ்னால் சார்ஜ் போடுறதுக்கு நீங்கள் வெளியே வந்து அந்த கஃபெட்டேரியாவில் தான் உட்காந்து போடணும், வேறு எதுவுமே இல்லை. நார்மலாக தூங்கி எழுந்திரிச்சிட்டு வெளியே சுற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, டென்ட் ஸ்டே பண்ணிக்கலாம். ஆனால் என்னென்னா ரொம்ப வேல்யூபிள் ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். டாம்னியும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். லாக்கர் இங்கே இல்லை, நீங்கள் தனியாக கேட்டிங்கன்னா வேணால் லாக்கரில் தனியாக வச்சு கொடுப்பாங்க. இதுதான் நான் சொன்ன வாலிபால் விளாட்றதுக்கான இடம். நீங்கள் வெளியே பார்க்கலாம், கூட்டம்லாம் பெருசாக எதுவுமே இல்லை. இன்னத்துக்கு எப்படி இருக்குது, ஆனால் கோவா இன்னத்துக்குமே இருக்கும், நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் பக்கத்தில் நம்ம நடந்து போனோம்னா சன்செட் கேஃபேன்னு ஒரு இடம் இருக்குது. ஃபுட்டு கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் கொடுக்குற ப்ரைஸுக்கு செம்ம ஒர்த்து தான் ஃபுட்ஸு. நீங்கள் தாராளமாக அங்கே போய் சாப்பிட்லாம். இது நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கஃபேவே. ஃபேமிலிஸ், கப்புள்ஸ் தான் அதிகமாக வருவாங்க. கப்புள்ஸ்க்காகவே வெளியே நிறையா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி கேண்டில் லைட் டின்னர் மாதிரி நல்லா சின்ன அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நைட் டைமில் உங்களுக்கு அப்படி காட்டுறேன். இந்த ரைட் சைடில் இருக்குல்ல, இதுதான் அந்த ஆக்சுவலாக இந்த கேஃபே. ஃபுட்ஸ் எல்லாமே சாப்பிட்றது நல்லா தான் இருந்துச்சு. நிறையா டிஃப்ரெண்ட்டாக தான் ட்ரை பண்ணேன். நான் சாப்பிட்ட வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. டீசென்ட்னு சொல்ல மாட்டேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஆனால் 2 நாள் இங்கே தான் சாப்பிட்டேன். 2 நாள் இல்லை, 2 நேரம் இங்கே தான் சாப்பிட்டேன். பக்கத்தில் கொஞ்சம் ட்ரை பண்ணேன், ஆனால் பெருசாக எனக்கு பிடிக்கல. இதுதான் நான் சொன்ன நைட் டைமில் ரெஸ்டாரண்ட் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் க்ரௌடட் தான், கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டிங்கன்னா பெட்டர். இல்லைன்னா டேபிள்ஸ் கிடைக்காது. நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டேன். செம பசி, ஒரு 7-7:30 அந்த மாதிரி அந்த டைம்லேயே வந்துட்டேன். இதே வெளியில் பார்த்தீங்கன்னா கேண்டில் லைட் டின்னரெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதுதான் நான் சொன்னேன் கேண்டில் லைட் டின்னரு. பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் கப்பிள்ஸாக தான் இருக்கும். சேரே 2 தான் போட்டிருக்காங்க. கேண்டில் வச்சு நீட்டாக இருக்குது. சும்மா டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அங்கே போய் ட்ரை பண்ணலாம். இதுதான் அந்த ஓனர். ரெட் கலர் டிஷர்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரிசப்ஷனில் இருக்க மெயின் மேனேஜர் மாதிரி. இங்கே உட்காந்துருக்கவங்கலாம் அவங்க வேலை செய்கிறவங்க தான். இங்கே இருக்கவங்க செம்ம ஃப்ரெண்ட்லி. இங்கே ஆக்சுவலாக தாராளமாக வரலாம். சோலோ ட்ராவலிங்கெலாம் செம்ம ஹெல்ப்ஃபுல். நான் உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். கடைசி நாள் வந்து நான் எங்கேயுமே வெளியே போகல. சும்மா உட்காந்துட்டு இவரோட பேசிட்டு சும்மா இங்கே இருக்கவங்களோட பேசிகிட்டு தான் இருந்தேன். எதுவுமே பண்ணல. அப்புறம் இங்கே ஒரு குட்டி பையன் இருப்பான். இவன் தான். இவன் சரியான சேட்டை. வரவங்ககிட்ட எல்லாருமே பயங்கரமாக பேசுகிறாங்க. இங்கே இருக்க ஒர்க் பண்ணுறவங்க பயங்கரமாக பேசுகிறாங்க. தாராளமாக இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம். சோலோவாக போனீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலான்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ இங்கேருந்து கிளம்பிச்சு. ஆனால் இங்கே இருக்க என்ன மைனஸ் ஒன்றுன்னா, இந்த பீச் சைடில் நிறையா ஹாஸ்டல்ஸ் இருக்குது. எதுக்குமே பார்க்கிங் இல்லை. எல்லாமே இந்த ஸ்டெப்ஸில் ஏறினா முன்னாடி ஒரு சந்த மாதிரி வரும், அங்கே தான் நம்ம விடணும், வேறு வழியே இல்லை. இதே ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பார்க்கிங் இருக்குது. எவ்வளோ வண்டி வந்தால் நிறுத்துற மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஆனால் இதுக்கு போகிற ரூட்டு பிரச்சனை, அதுக்கும் போகிற ரூட்டு பிரச்சனை தான். ஆனால் அதை விட இது ரொம்ப குறுகலான பாதை. இது வந்துட்டு கொஞ்சம் ஓப்பன் ஏரியா மாதிரி. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஓப்பன் ஏரியா, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஏரியா மாதிரி ஒன்று இருக்குது. அது அதை விட சூப்பராக இருக்கும். எடுக்க மறட்டேன். வெளியே வந்து பார்த்தாலே இந்த பீச் வியூ தான். நம்ம ரூம்லேருந்து பார்த்தா இந்த பீச் அழகாக தெரியும். நான் பெட்லேருந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு ஆங்கிள். நம்ம கீழே தெரியிற இடத்துல தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். அந்த பீச்சோட இடத்துல இருக்கிற இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தேன். இங்கேருந்து பார்த்தா தெரியும், அந்த லைட்டாக அந்த ஒயிட் டாட்ஸ் இருக்குல்ல, அந்த தண்ணி தாண்டி அங்கே தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். இதுதான் என் ரூம். இங்கே 1 2 3 4 8 பெட் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே இந்த மேலே நான் ஸ்டே பண்ணியிருந்தேன்.
இங்கே அப்படியே ட்ரிப்பர் ஹாஸ்டல் எவ்வளோ பட்ஜெட் எவ்வளோ வந்துட்டு நான் 300க்கோ 500க்கோ தான் புக் பண்ணியிருந்தேன். இது அப்படியே 700 சம்திங் 700 to 1000 சம்திங் ரேஞ்சில் இருந்துச்சு. அது ஆஃபர்லாம் இருந்துச்சு. நான் புக் பண்ணியிருந்தேன். இங்கே பார்த்தா அப்படியே ப்ரீமியமாக இருக்கும். உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் எந்த ரூம் வேணால் புக் பண்ணிக்கலாம். ட்ரிப்பர் ஹாஸ்டல் வேணாம்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் ஏசி இல்லைங்க. இங்கே எல்லா ரூமுமே ஏசி தான். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதை விட எல்லாமே ஒரு படி பெட்டராக தான் இருந்துச்சு. பெட்டோட கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், பெட்ஷீட்டாக இருக்கட்டும், ரெஸ்ட் ரூமாக இருக்கட்டும், அதை விட ஒரு படி மேலே தான் இருந்துச்சு. ஆனால் அதை குறை சொல்ல மாட்டேன். அதை விட கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். இங்கேருந்து பார்த்தாலும் நமக்கு அதே பீச் வியூ தான். என் பெட்லேருந்து பார்த்தா ரொம்ப அழகாக தெரியும். மற்ற ஏதாச்சும் பெட் கொடுத்துருந்தா கூட தெரிஞ்சிருக்காது. என் பெட்டுக்கு வந்துட்டு லைட்டாக அந்த கேப்பில் தெரிஞ்சு பயங்கரமாக இருந்துச்சு.